ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் 1/2 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேன் கலரில் வந்ததும் இப்போது வெந்நீரை வந்து ஊற்றிக்கலாங்க. அதில் ஊற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வெந்நீர் வந்து ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாங்க. எல்லா நட்ஸுமே 50 கிராம் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி, திராட்சை, பாதாம், கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு 1/2 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த சர்க்கரை மாவை இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அதில் 3/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போது விக்ஸ் வச்சு நல்லா நம்ம மாவை வந்து கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கப்பால் 2 கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ விக்ஸ்லேயே நம்ம மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த நட்ஸுமே எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரே பக்கமாக மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு வந்து தூவி வச்சுருக்கேங்க. அதில் வந்துட்டு நம்ம கேக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ ஊற்றி வச்சுருக்கிற இந்த கேக் பட்டர் வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். இப்போ குக்கரை வந்து நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம கேக்கை வந்து கேக் மாவை வந்து அது உள்ளே வச்சுட்டு குக்கரோட லிட்டை வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போது மாவு வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா அழகுக்காக மேலே வந்து ஒரு நட்ஸ் வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு மறுபடிக்கும் குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாங்க. 1/2 hour ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி விட்டு பார்க்குறேன். கேக் வந்து ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் வந்து ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது கேக்கு. பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். கேக் வந்து ரொம்ப அட்டகாசமாக சுவையாக இருந்தது பாருங்கள். ரொம்ப சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி